ஹாய் மேம். நான் திவ்யா. உங்க கூட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் ஜாயின் பண்ணி 6 வீக்ஸ் ஆகுது. எனக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் கொடுக்குற ஹோம் ஃபுட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஹோம் ஃபுட், ஒர்க் அவுட், அப்புறம் நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ்னால தான் இதை நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி April 24 என் பர்த்டே. அதுக்குள்ளே நான் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய எஃபோர்ட் போட்டேன். ஆனால் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அதெல்லாம் ட்ரை பண்ணி 10 நாள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, அப்படி விட்டுருவேன். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்னாலே என்னை பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன். உங்கள் வெயிட் லாஸில் ஜாயின் பண்ணேன். நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தென் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஃபேஸ் ஃபேட்லாம் நல்லாவே குறைஞ்சிது. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, ஃபேஸ்லாம் நல்லா வத்திடுச்சு, நல்லா குறைஞ்சிருச்சு அப்படி சொன்னாங்க. எனக்கு 2 சி செக்ஷன். ஆக்சுவலி 2020 ஒரு மாதிரி ஹேங்கிங்காக இருக்கும் பெல்லி. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமும் அப்படி தான் இருந்துச்சு, ஹேங்கிங்காக இருக்கும். என்ன ட்ரெஸ் போட்டாலும் வந்துட்டு பெல்லி மட்டுமே தனியாக தெரியும். ஒரு 5 மந்த் ப்ரெக்னென்ட் மாதிரியே தெரியும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு. ப்ளோட்டிங், வயிறு எப்போவுமே ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்கும். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி குடித்தா கூட வயிறு நல்லா ப்ளோட்டிங் ஆகிடும். ஒரு பேபி உள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ ப்ளோட்டிங்காக இருக்கும். கேஸ்ட்ரிக் இருந்துச்சு. இதுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கேன். அப்போ சடனாக வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன். இப்போது உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட ஹேங்கிங் பெல்லி கூட எனக்கு இப்போ இல்லை, நல்லா லிஃப்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும், இப்போ நல்லா லிஃப்ட் ஆகிருக்கு. நல்லா சுருங்கிருக்கு வயிறுமே. நல்லா ஒரு ஃப்ளாட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லாவே ஃப்ளாட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்லாம் என்னால் போட முடியாத ட்ரெஸ்லாம் இப்போ போட்டால் அந்த பெல்லியே எனக்கு தெரியலை. எனக்கு என்னை விட நெக்ஸ்ட் சைஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பெல்லி தெரியாமல் இருக்கணும். யார் பார்த்தாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என்னவே என்னால் கண்ணாடியில் பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னோட சைஸ் ட்ரெஸ்ஸை நான் எடுத்து போட்டால் அந்த பெல்லியே தெரியலை. ஒரு டிஷர்ட் போட்டாலுமே வந்து அது மட்டும் விசிபிளாக தெரியும். இப்போது அதெல்லாம் தெரியலை. நல்லாவே வயிறு குறைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீம் சப்போர்ட்னால தான் நான் இதை பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு மோட்டிவேஷனே இருக்காது. அவசரப்பட்டு ஜாயின் பண்ணிட்டு போய் என்னால் முடியல, விட்டுடலாம், போதும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போலாம் ஹஸ்பண்ட் தான் ஏன் ஒர்க் அவுட் பண்ணல, ஜாயின் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்களும் நான் ரிப்ளை பண்ணலன்னா கூட நீங்கள் தான் கைட் பண்ணுவீங்க. ஏன் தண்ணி குடிக்கல, ஏன் 10K ஸ்டெப்ஸ் நடக்கலை, ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு நடங்க அப்படிலாம் சொல்வீங்க. அதெல்லாம் கேட்டு தான் சரி, நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கப்பவே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். எல்லா நாளும் இவங்க நம்ம கூட இருப்பாங்க, நம்ம அதை ட்ரை பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுவேன். 4:30க்கு எப்படி தான் எந்திரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 4:30 ஆனால் ஒர்க் அவுட் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம பாடியை நம்ம வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படி தோணும். அந்த ஒர்க் அவுட், நீங்கள் கொடுக்குற என்னோட மீல் பிளேட் கரெக்ஷன், மோட்டிவேஷன், நான் ரிப்ளைவே பண்ணலன்னா கூட நீங்கள் வந்து என்னோட சேட்டில் பார்த்தா நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, தண்ணி குடிச்சிங்களா, இந்த டைமுக்கு ஃப்ரூட்ஸ் எடுங்க, சாப்பிடுங்க, மீல் பிளேட் கரெக்ட் பண்ணுறது, ஏன் ப்ரோட்டீன் இல்லை, வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணுங்கள். அதனால இப்போ நான் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஆல்சோ அப்படி தான் சொல்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா இப்போ என்னால் சாப்பிடவே முடியல, வெஜிடபிள்ஸ் நிறையா கொடுன்னு கேட்குறாங்க. என்னோட இப்போ ஜங்க் நானே ஃபோர்ஸ் பண்ணி ஜங்க் எடுத்தாலும் என்னோட பாடி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எடுத்து ஒரு ½ hour கூட இருக்கா, ½ hour, ஒரு 1 hour வந்து ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி ஆகிடுது. என்னால் இப்போ எடுத்துக்கவே முடியல. ஹஸ்பண்ட் கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, நீ ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, உன்னால் குழந்தைங்களும் எதுவுமே வெளியில் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேன்னு ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன். பட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட், இல்லை உனக்கு பாடி வந்து நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு பழகிருச்சு, இப்போ வந்து ஜங்க் வேண்டாம், உனக்கு ஒத்துக்கலைன்னா விடு வேணாம்னு சொல்லிட்டாங்க. உங்கள் டீம் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சார் ஒர்க் அவுட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணுறதுனால தான், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால தான் நான் வந்து இதை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நானாக ட்ரை பண்ணப்போ அந்த மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சதே கிடையாது. அந்த மோட்டிவேஷன் மட்டும்தான் நம்மளை அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த மோட்டிவேஷன் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என் கூட நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். அவங்களுக்கு எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இப்போ என்னோட பாடி என் விசிபிளாக என்னை கண்ணாடி முன்னாடி பார்க்குறப்போ நமக்கு அவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் குறைக்கவே முடியாது, இப்படி தான் லைஃப் லாங் இருக்கணும் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். சடனாக 24 என் பர்த்டே, அதுக்குள்ளே நான் குறைக்கணும்னு தோணி தான் உங்கள் வீட்டை வந்து ஜாயின் பண்ணப்போ எல்லாரும் சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, அதை எப்படி பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நல்ல ரிசல்ட் இருக்குது, மறுபடியும் ஜாயின் பண்ணு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது போய் உடம்பே. தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், உங்கள் டீமையும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப 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 நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.